பட்டன்ஸ் பட்டன் பண்ண முடியும், ஜிப்ஸை ஜிப் பண்ண முடியும், ரிவர் பேக்ல ஸ்லைடு பண்ண முடியும். ஆனால் அவன் குட்டி இருக்கான அடங்கள் பார்த்தாலே அவனுக்கு ரொம்ப பயம். இது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஏன்னா பிராங்க்லின் ஒரு ஆமை. அவன் குட்டி இருக்கான ஷெல்குள்ள அதனால போக ரொம்ப பயப்படுவான். அதனால எங்க போனாலும் ஒரு கயிறை கட்டிட்டு அவன் அதை இழுத்துட்டு தான் போவான். அவன் ஒரு நாள் எல்லா நாளும் நைட்டு தூங்கத்துக்கு முன்னாடி அவங்க அம்மா வந்து ஒரு ஃப்ளாஷ் லைட் எடுத்து டார்ச் எடுத்து அவனோட ஷெல்லுக்குள்ள காமிப்பாங்க, அடிப்பாங்க. அந்த ஃப்ளாஷ் லைட்டு பார்த்தியா, என்னுமே இல்லை, நீ பயப்பதுக்கு என்ன காரணம் தேவை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஃப்ராங்க்லின் இன்னும் நினைப்பான், குத்துறது, வலுன்னு இருக்கிறது, மான்ஸ்டர்ஸ், பேய் எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும்னு. ஆனால் ஹெல்ப் கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் வந்து போயினான். ரொம்ப நேரம் வாக் பண்ணிட்டு ஒரு வார்த்தை பார்த்தான். அந்த வார்த்தைக்கிட்ட கேட்டான், இந்த மாதிரி என் குட்டி இருட்டனா ஆனதுன்னு தான் பயம், ஹெல்ப் பண்ணுறியா? மேபி அப்படின்னு சொல்லிச்சு அந்த வார்த்தை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆழமான தண்ணி தான் எனக்கு ரொம்ப பயம்னா, யாருமே பார்க்காத போது வந்து என்னோட வாட்டர் ஆர்ம்ஸ் போட்டுப்பேன் அப்படின்ட்டு சொல்லிச்சு. உனக்கு அது தேவையா நீ கேட்டுச்சு வார்த்தை. இல்லை எனக்கு வேணாம், எனக்கு வந்து டீப்பான வாட்டர்னா எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லி ஃப்ராங்க்லின் திரும்பவும் ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு பேர்டை பார்த்துச்சு. அந்த பேர்டு கிட்ட கேட்டுச்சு, எங்கள் குட்டி இருட்டானா பயம், நீ ஹெல்ப் பண்ண முடியுமான்னு. அந்த பேர்ட் சொல்லிச்சு, எனக்கு ஹைட்டாக பறந்தால் எனக்கு டிஸியாகி கீழே ஊற்றுருவேன், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பயம், அதனால் நான் யாரும் பார்க்காத போது நான் ஒரு பேராஷூட் போட்டுப்பேன், உங்களுக்கு பேராஷூட் வேணுமா நீ கேட்டுச்சு அந்த பேர்ட். இப்போ ஃப்ராங்க்லின் சொல்லிச்சு, வேணாம், எனக்கு படந்துக்கு டிஸி ஆகுதுதான், எனக்கு பயம் இல்லை. நான் திரும்ப வாக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இன்னும் கொஞ்ச நாள் ஒரு லைனை மீட் பண்ணிச்சு. அந்த லைன் வந்து அவனுக்கு கேட்டுச்சு அதே மாதிரி. இப்போ லைன் சொல்லிச்சு, எனக்கு சத்தமான நாய்ஸ்னா அது ரொம்ப பயம், அதனால நான் என்னோட இயர் மஃப்ஸ் போட்டுப்பேன். எனக்கு சத்தமான நாய்ஸ் தான் பயம் கிடையாதுன்னு திரும்ப வாக் பண்ண ஆரம்பிச்சிச்சு ஃப்ராங்க்லின். ஒரு போல பேரை பார்த்துச்சு. இந்த போல பேரை கேட்டுச்சு, எனக்கு குட்டி இருட்டானா பயம், நீ ஹெல்ப் பண்ண முடியுமா? நான் போல பேர் சொல்லிச்சு தெரியல. அப்போ நான் சொல்லிச்சு, எனக்கு எனக்கு ஃப்ரீசிங்காக அந்த குளிராக இருக்கிற டைட்ஸில் நான் ஃப்ரீஸான பயம் இல்லைன்னா யாரும் பார்க்காத போது நான் ஸ்னோ சூட் போட்டுப்பேன்னு சொல்லிச்சு. எனக்கு ஃப்ரீஸ் ஆகுது பயம் கிடையாது. திரும்ப வாக் பண்ணிச்சு. ரொம்ப நேரம் வாக் பண்ணி அவங்க அம்மா வந்தாங்க. நீ எங்கே போயிட்ட ஃப்ராங்க்லின், நான் ரொம்ப பயந்துட்டேன்னு சொன்னாங்க. அம்மாவுக்கு பயப்படுவாங்களா நீ கேட்டுச்சு ஃப்ராங்க்லின். கண்டிப்பாக எல்லாரும் பயப்படுவாங்க. இப்போ ஃப்ராங்க்லின் சொல்லிச்சு, இந்த டக்கு பார்த்து, இந்த பேர்ட் பார்த்து, இந்த லைன் பார்த்து, இந்த போல பேர்ட் பார்த்து. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்க, எல்லாரும் பயப்படுறாங்களே, அப்புறம் எல்லாரும் யாரும் பார்க்காத போது ஏதாவது பண்ணுறாங்களே. இப்போ ஃப்ராங்க்லின் சொல்லிச்சு, அவங்க அம்மா எனக்கு ஒரு குளிரான சாப்பாடு கொடுத்துட்டு சாப்பாடு நைட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு தைரியமான குட் நைட் சொல்லிட்டு ஃப்ராங்க்லின் அந்த ஷெல்லுக்குள்ளே போய் உட்காந்துட்டான். அப்புறம் யாரும் பார்க்காத போது அவனோட நைட் லைட் போட்டுட்டான். இந்த தும்பி புக்கில் எப்பவுமே ஃப்ரண்ட்ல ஒருத்தவங்க பார்த்து போட்டிருக்கோம். இந்த பர்சன் யாருன்னா ராஜேந்திர பிரசாத். இங்க இந்தியாவோட முதல் பிரைம் மினிஸ்டர். இப்போதைக்கு பாய்.